நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி, அருள் மற்றும் விழுப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாளாகும். இந்த 9 நாட்களில் துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம். இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது 9 இரவுகளும் 10ஆம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மக்கள் வணக்கம். இது நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே 9 நாட்களும் 9 விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம். 3 வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள், நிகழ்ச்சியினை தொடர்வோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன். இன்றைய அருள் தரும் அம்மன் பகுதியின் வழியே சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் மயிலை கற்பகாம்பாளை தான் தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள், அம்மனின் அருளை பெற்று வரலாம். ஒரு துணையாக
நவராத்திரி 9 நாள் ஒரு சிறப்பாக நடந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப உகந்தையான விசேஷமான ஒரு தினம். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி 3 நாள், துர்கை 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள். எல்லாமே ஆற்றுல கொடு வச்சு சுமங்கலி பெண்களை அழைச்சி கன்னியா பெண்ணை அழைச்சி ரத்தல் தாம்பலம்லாம் நம்ம அதை கொடுத்துருக்கோம். இது நம்மளோட பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இன்னும் இந்த கலாச்சாரம் விட்டு போகாதது தான் எல்லாமே இப்போ வரையும் எல்லா 7 ஆற்றுல கூட இது விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நடந்துருக்கோம். நவராத்திரினாலே ஒரு பெண்களை உற்சாகப்படுத்துறது, அப்போ புடவை கட்டாத புடவை கட்டிண்டா மற்ற ஆற்றுல போய்ட்டு தாம்பலம் வாங்குறது, கன்னியா குழந்தைங்க அழைச்சிட்டு போகிறது, அவளுக்கு சுவாசினி பூஜை பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கு இருக்கும். அவள் இடத்துல போய் நிறைய விஷயங்கள் சேரணும், நல்லா நடக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட பிரார்த்தனை. இன்றைக்கி கபாலியில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை கூட்டம், அதே சமயத்தில் இப்போ வண்டீஸ்வரர் கோயில் வந்திருக்கு, இங்கே பார்த்திங்கன்னா அத்தனை கூட்டம் இருக்குது. இன்றைக்கி சரஸ்வதி அலங்காரம் பண்ணியிருக்கா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா, முன்னாள் காமதேவன் அலங்காரம் பண்ணியிருக்கா, அருமையாக பண்ணியிருக்கா. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அதை நான் ரொம்ப கபாலி கற்பகம்பால் வண்டீஸ்வரர் காமாட்சி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னன்னா மயிலாப்பூரில் நான் இருந்துருக்கேன், இந்த டெய்லி விடாதிக்கு நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மா கற்பகம்பாலுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் இந்த இடத்துல இந்த பதிவு சொல்ல நான் ஆசைப்படுறேன். இப்போ நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஆற்றுக்கு முடிச்சு சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஒரு தாம்பலம் வாங்கிறதுக்கு ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன். அப்போ அது ஆற்றுல கற்பகம்பால் வச்சுருந்தா. நான் அப்போ அந்த மாமி சொன்னால் அது அம்பாள் இருக்கா, என் அம்மா கற்பகம்பால் இங்கே இருக்கா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக அவளை பார்த்து சொல்லி அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ள அவள் தலையிலேருந்து ஒரு பூ அப்படியே விழுந்தது. அந்த மேடத்துக்கு ரொம்ப ஆச்சரியப்படுதா, நீங்கள் அம்பாள் சொன்ன கற்பகம்பால் அப்படியே வர்ணிச்சு சொல்கிறேன், அந்த பூ அழகாக அதில் அப்படியே இருக்கா சொன்னேன். நான் டெய்லி போய் அவள் சொன்ன 4 மணிக்கு அந்த அம்பாளுக்கு சாத்தியிருக்கா அந்த பூ. அப்படி உங்களுக்கு அந்த பூ தான் என்னோட தலையில் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இதை நீங்கள் பயனடையணுங்கிறது மட்டும்தான் என்னோட சந்தோஷம். எல்லாருமே அதான் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அந்த நேரத்தில் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமா. நன்றி. அடுத்து வருவது நாளும் மகிமையும். இப்பகுதியை பொறுத்த வரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கின்றார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள். வாருங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம். மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம 8வது நாட்களாக நவராத்திரி என்ற பயன்களை பார்க்க இருக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் 7 நவராத்திரி நாட்களை பார்த்துட்டோம்.
7 நவராத்திரி நாட்கள் வந்து 3 நாட்களாக பிரித்து துர்க்கைக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் நம்ம வந்து அந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அவர்களுடைய அம்பிகையுடைய அம்சங்களாகிய தேவியோட வடிவம் தான் நம்ம ஒவ்வொரு அம்மனாக நம்ம பாவித்து அவர்களுடைய பெயரை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்றிலையும் சம்ஸ்கிருத பெயர்லையும் நம்ம உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த பெயர்கள் வந்து நம்ம சொல்றதுக்கே நம்மளுக்கு கொடுப்பன வேணும். இந்த பெயர்களுடைய அம்சத்தை வந்து தேவியின் வடிவமாகவே நினைத்து அவர்களுடைய பெயரை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், சகல சௌபாகியமும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம 8வது அம்சமாக நவராத்திரியை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த நவராத்திரியில் யானை வாகனத்தில் தான் அம்மன் வராங்க. இந்த யானை வாகனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமான ஒரு வாகனம். எப்படின்னா யானைக்கு அப்புறம் தான் எல்லாமே, யானை தான் மிகப்பெரியது. அப்போ கர்ஜனை, அவர்களுடைய தைரியம், அவர்களுடைய வீரம் எல்லாமே யானையை தான் நம்ம சொல்லுவோம். அப்போது யானையை வச்சு வாழ்ந்தால் என்ன ஆகும்? கோடீஸ்வரன்கள் தான் நம்ம. கோடீஸ்வரன்களால் மட்டும்தான் யானையை கட்டி தீனி போட முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி யானை என்பது ஒருவருடைய வம்சாவளியை சார்ந்தது, ஒருவருடைய தைரியம் வீரத்தை குறிக்கக்கூடியது, ஒருவர்களுடைய தலைமையை குறிக்கக்கூடியது. தலைமையான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு தான். அப்போ அதன் வாகனத்தில் அம்மன் வருவது நம்மளுடைய உலகத்துக்கு நன்மையே பயக்கும் என்பது கருத்து. 8வது நவராத்திரியின் அம்மன் பெயர், தேவியின் வடிவமான பெயர் என்ன அப்படின்னா மகா கௌரி. தேவியின் வடிவம் வந்து மகா கௌரி. வெண்மையான நிறம், சாந்தம் கொண்டவர்கள். மகா கௌரி இவங்க பேர் வந்து கௌரி. கௌரி பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய கணவனுக்காகவே செய்யக்கூடிய நாட்சையிலெல்லாம் நிறைய செய்வாங்க கௌரி பூஜை, வைஷ்ணவி பூஜை, கௌரி பூஜையெல்லாம் வந்து ஒரு கணவனுக்காக செய்கிறாங்க. ஒரு நல்ல கணவன் அமையட்டும்னு சொல்லி கூட செய்வாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போது மகா கௌரி அப்படிங்கிறது முதன்மையான தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. மகா அப்படின்னா முதன்மை, கௌரிங்கிறது அனைத்தும் உள்ளடங்கிய தேவி. அப்போது இவர்களுடைய அம்சம் துர்க்கியின் வடிவமே. அப்ப 8 அப்படிங்கிறது என்ன? வீரியம், தைரியம் எல்லாமே உள்ளடங்கிய ஒரு அமைப்பு. 8ங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மகா கௌரி சாந்தமான ஒரு குணமும் வசீகரமான ஒரு குணமும் வெண்மை கலந்த ஒரு அமைப்பும் அவங்க தோன்றின தேவி. அப்ப இந்த தேவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கையில திரிசூலம் வச்சிருப்பாங்க. என்னடா சாந்தமான குணம் இருக்கு, இவங்க கையில திரிசூலம் இருக்கு அப்படின்னா, ஒரு கையில திரிசூலம் எதற்காக அப்படின்னா சாந்தம் ஒரு புறம் இருந்தாலும் மக்களை காக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட ஆயுதம் வந்து திரிசூலம். அப்ப யாரும் நம்ம மக்களை வந்து எந்த விதத்திலையும் கெடுதல் செய்யக்கூடாது. அவர்கள் என்னை வேண்டினால் நான் திரிசூலத்திலாவது நான் அவர்களை வெல்லுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. அப்போ இந்த சாந்த தேவி நம்மளுடைய வாழ்க்கையில செல்வத்தையும் வளத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி. அப்ப நவராத்திரியில நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த தேவியை நம்ம 27 முறை தேவியின் பெயரை சொல்லி தான் இந்த பிரேயரை ஆரம்பிக்கணும். இந்த தேவிக்கு இளம் சிவப்பு, ஒரு மாதிரி லைட் கலர்ல இருக்கக்கூடிய சிவப்பு கலந்த ஆடை, அது பட்டு துணி, பட்டு பாவாடை இல்ல பட்டு வஸ்திரம் ஒரு தட்டுல 8வதாக நம்ம வைக்கணும். நம்ம ஒவ்வொரு கலராக சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதில் 8வதாக பட்டு வஸ்திரம் வைக்கணும். அப்போ அந்த கொலுவில் ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே வரும்போது என்னாகும்? நம்மளுடைய பலாபலன்களும் அந்தந்த தேவிக்கு உண்டான பயன்களும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே வரும். அரளி, செவ்வரளி, அரளிப்பூ, செவ்வரளி, வெள்ளை கலந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த அம்மனுக்கு வெள்ளை சார்ந்த மல்லிகைப்பூ, செம்பங்கிப்பூ, அரளிப்பூ, செவ்வரளி விட வெள்ளை அரளி வந்து ரொம்ப நல்ல விதமாக அவங்களுக்கு பயன்படும். இந்த தேவிக்கு வெள்ளை கலந்த பூ எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய சாந்த சொரூபிக்கு தான், சாந்த குணத்துக்கு தான் இந்த வெள்ளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் செம்பங்கி பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் செம்பங்கி மலரை அப்படியே வரிசையாக வச்சு நடுவில் 2 விளக்கு, இரட்டை விளக்கு மாதிரி நீங்கள் போட்டு வரும்போது விருச்சிகம் அடி
அடிவயிறு பிரச்சனை, மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கிறது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு தீந்துடும். ஏன் அப்படின்னா விருச்சிகம் 8ஆம் இடம் நம்ம சொல்லுவோம். அந்த விருச்சிகத்துக்கு தாய் ஸ்தானம். அப்போ தாய் வந்து ஒரு குழந்தை உருவாக்கக்கூடிய இடம் வந்து கர்ப்பப்பை. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக நம்மளுக்கு இருக்கும். குழந்தைகள் உங்களை கவனிக்கல, ஒரு பையனால நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விடிவு காலம் இந்த பூஜை செய்து முடித்து 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல நல்ல விஷயமா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம், வெள்ளை கலந்த எந்த உணவாக இருந்தாலும் கொடுக்கலாம். வெண்பொங்கல், அடுத்தது வந்து அவல், பாயசம் எதுவாக இருந்தாலும் வெள்ளை நிறத்தில் அவர்களுக்கு அன்றைக்கு படைக்க வேண்டும். ஏன்னா பால் போல் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் எந்த ஒரு விதமான கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய சந்தோஷமா அவங்க பெற்றெடுப்பாங்க. அந்த குணம் வந்து ஒரு தாய்க்கு தான் உண்டு. அந்த தாய் குணம் படைத்த இந்த மகா கௌரிக்கு வெள்ளை கலந்த மலர்கள், வெள்ளை கலந்த ஒரு நெய்வேத்தியம் தான் அவங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு அமைப்பா இருக்கு. சரி, இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவ நாசம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆயில் விருத்தி. எப்பவுமே ஆயில் விருத்திக்குன்னு ஒரு அம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம கும்புறது தான். ஆனால் மகா கௌரி வந்து ஆயில் விருத்திக்கே உண்டான அமைப்பு. அப்போ பாவ நாசம்னா நம்ம முன்னோர்கள் ஏதாவது நம்மளுக்கு பாவம் செய்திருந்தாலோ, முன்னோர்களுடைய வம்சாவளி சொல்லுவாங்க உனக்கு 9ஆம் இடம் நல்லா இல்லை, அப்போ என்ன அப்படின்னா உன்னுடைய பாவம் பின் தொடருதுன்னு சொல்லுவாங்க. இந்த பின் தொடர்ச்சி அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும். அப்போ பாவ நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆயில் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி நம்மளுக்கு கிடைக்கும். யாராவது இதில் ஊனமுற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த 8ஆம் நாள் நவராத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுங்க. அவங்களுக்கு நெய்வேத்தியத்தை வந்து உணவாக இருக்கிறது கொடுங்க. ஏதாவது உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுங்க. உங்களுக்கு பாவநாசம் ஆயிடும். ஆயில் விருத்தி கொடுக்கும். ஆயில் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதோட பயனே இதன் மூலியமா உங்களுக்கு ஈஸியான மெத்தட். இப்போ எப்படின்னா ஈஸி மெத்தட்லாம் தான் இப்போ மக்கள் போயிட்டுருக்காங்க. அப்போ ஈஸியான மெத்தட் வந்து உங்களுக்கு மக்களே வகுத்து கொடுத்துருக்காங்க. முன்னோர்களே இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தினந்தோறும் ஒரு குலதெய்வத்துக்கு பிள்ளையார் வச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். அப்போ இது 8ஆவது பிள்ளையாராக ஆகிடும். அதே மாதிரி 8ஆவது வஸ்திரமும் ஆகிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வழிமுறையில் நீங்கள் 9 நாள் கடைபிடிச்சா மட்டும்தான் அதே நம்ம வந்து ஒரு செல்வம் நம்மக்கிட்ட சேர்ந்த மாதிரி ஒரு கணக்கு. அந்த செல்வத்தை வைத்து நம்ம அடுத்தடுத்து முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது இதோடைய கருத்து. அப்போ இந்த நவராத்திரி என்பது நவநாயகர்கள். நவநாயகர்கள்னா கிரகங்கள். 9 கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல இடத்துல ஜாதகத்தில் வலிமை இல்லைனாலும் வலிமையாயிடுவார். வலிமை இருந்தால் மிகப்பெரிய வலிமையோடு இருப்பாங்க. அப்போ நவநாயகர்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அற்புதமே அதுதான். நவநாயகர்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த முறையில் இந்த 8ஆவது நவராத்திரியை நீங்கள் சிறப்பான முறையிலும் நல்ல ஒரு அமைப்பிலையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்து விரதம் இருந்து அதற்குண்டான நெய்வேத்தியம், அதற்குண்டான மலர்களால் பூஜித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட முழுமையான பலன் கிடைச்சிடும். முழுக்க முழுக்க இது குழந்தை செல்வத்துக்காகவும் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் அசுரர்களை அடிக்கக்கூடிய அம்மனுக்குமே இது படைக்கப்பட்ட ஒரு விழா. இந்த விழாவை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும். அது அற்புதமான பலன்கள் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், என்னுடைய வாழ்த்துக்களும் அதுவே. இந்த நாள் இனிய நாளாக அமைந்து இந்த விரதத்தை இனிமையாக நீங்கள் முறையாக மேற்கொண்டு அதோடைய முழு பயனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டு கொலு. நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொலு. இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும். 9 நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொலு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொலுவை பார்த்து வரலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம்.
வாங்க எங்காத்து தெய்வம், குழந்தை தெய்வம், அழகு தெய்வம் பாலா திரிபுர சுந்தரியை சேவிக்கலாம். எவ்வளோ அழகான திருமேனி, அவ்வளோ ஆசையா எல்லா நகைகளும் போட்டுண்டு, பாவாடை சட்டை போட்டுண்டு, எவ்வளோ அழகா தன்னோட பீடத்தில் அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா ரெடியா. கையில ஜபமாலை, தாமரை, பக்கத்துல சின்ன கிளிய வச்சுண்டு எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. பின்னாடி ஊஞ்சல்ல அவளோட தாய் மீனாட்சி மரகத பச்சை மடிசாறு கட்டிண்டு நின்ற கோலத்துல கிளிய வச்சுண்டு, பக்கத்துல மீனாட்சி மைந்தன் குழந்தையானந்த சுவாமிகள் தன்னோட புத்திரன் மற்றும் புத்ரி பாலா திரிபுர சுந்தரியுடன் எவ்வளவு அழகா காட்சி கொடுக்கறா. இந்த பக்கம் அம்பாள் சிவ பூஜையில இருக்கா. அழகான இந்த சிவலிங்க திருமேனிய அம்பாள் அவ்வளவு அன்புடன் பார்த்து கொண்டு கையில மல்லிகை பூ மாலை சாத்துறதுக்கு ரெடியா எடுத்து வச்சுண்டு, கூட முழுக்க புஷ்பங்கள் மல்லிகை பூ மாலை சாத்தி பன்னீர் ரோஸால பூஜை பண்ண போறா. குழந்தையான மகா பெரியவா இந்த காட்சிய ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கார். எவ்வளோ அழகான மேனி அம்பாள் சிவலிங்க தாரணம் பண்ணிண்டு, நகைகள் எல்லாம் நிறைய போட்டுண்டு அவ்வளோ அழகா அமர்ந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீ வித்யா பீடம், ஏழு படி குலு, முதல் படியில தேவர்கள்லாம் இருக்கா. தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, அடுத்து மரப்பாச்சி, கலசம், சங்கரர் அவரோட சிஷ்யரோட கல்யாண செட், பரதம் செட், கர்நாடக இசை கச்சேரி செட், பிரதோஷம் செட், துளசி பூஜை, தலையாட்டி பொம்மைகள், வியாபாரி நம்ம செட்டியார் பொம்மைகள், இந்த வருஷத்து ஸ்பெஷல் தீம் 12 ஜோதிர்லிங்கம். வாங்க ஒன்னொன்னா சேவிக்கலாம். முதல்து பீமாசங்கர், அடுத்தது பைத்யநாத், அடுத்தது ராமேஸ்வரம், நாகேஸ்வர், त्र्यंबकेश्वर, काशी विश्वनाथ, ओमकारेश्वर, महाकालेश्वर, कृष्णेश्वर, मल्लिकार्जुन, सोमनाथ மற்றும் கேதார்நாத். எல்லோருக்கும் அம்பாள் இந்த நவராத்திரியில தன்னோட அருள் பரிபூர்ணமா பாலித்து எல்லோரும் அமோகமா இருக்கணும் என்று பிரார்த்தனையுடன் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன்.
இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.